கடந்த 9 நாட்கள் நடந்த போர் ஒரு முக்கோண பீடத்துக்குள்ள இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் அப்படிங்கிற அந்த 3 லைனுக்குள்ள மட்டும் இருந்தது. இப்போ அதனுடைய நீட்சி ஒன்று தொடங்கியிருக்கு. அதுதான் ஆயில் வார். உலகம் முழுவதும் ஆயிலுடைய ரேட் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு போகும்போது பெட்ரோல் போட மாட்டேன், காசு வச்சிருக்கேன், பெட்ரோல் போட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதே மாதிரியான பிரச்சனையை நம்ம இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் ஏகப்பட்ட நபர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டங்களை தொடங்கிட்டாங்க. இது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அரபுலக நாடுகள் முழுவதும் முற்றிலுமாக முடங்கி கிடக்கு. நெதன்யாகு சம்மதித்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை ட்ரம்ப் இப்போ உச்சரிச்சிருக்காரு. 2 பேருக்கு இடையில நடந்த பேச்சுவார்த்தை என்ன? அது ஈரானுக்கான வெற்றியாக மாறப்போகிறதா, அமெரிக்காவுக்கான முழுமையான தோல்வியாக மாறப்போகிறதா அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. டெல்-அவிவ்ல தொடர்ச்சியாக கட்டடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட காசாவுக்கு இணையாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நாட்டினுடைய அரசு, இஸ்ரேலிய அரசு ஒரு உத்தரவு ஒன்று போடுறாங்க. டிவி நிகழ்ச்சிகள்லையும் சரி, சமூக ஊடகங்கள்லையும் சரி, இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான எந்த காட்சிகளும் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. ஆனால் நம்ம ஒன்றும் இஸ்ரேலில் வாழையில, இந்தியாவில் வாழ்கிறோம். பாருங்களேன், ஐயோ பாவம், கட்டடங்கள்லாம் உடஞ்சி சிதறுது இஸ்ரேலில். சரி, அமெரிக்க இராணுவ விமானங்களை ஈரான் ஹேக் பண்ணி அதனுடைய எல்லைகளுக்குள்ளேயே வீழ்த்திருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. இந்த ஷாட்லாம் நீங்கள் நேராக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீடுகளில் ஒரு சின்னதாக சத்தம் கேட்டாலே பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு நமக்குள்ளே இருக்கும். தீபாவளி பட்டாசை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. பட் இங்கே ஈரானுடைய வெற்றிக்காகவும் அமெரிக்காவினுடைய தோல்விக்காகவும் பெரிய அளவிலான வார் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் ஈரானுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. பல அமெரிக்க இராணுவ வீரர்கள் நிலத்தடி பதுங்கு குழிகளில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பதுங்கு குழிகள்லையும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால நிறைய அமெரிக்கர்கள் இறந்து போயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் இறந்து போனதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. பட் இப்போதான் பாடிஸ் ட்ரம்ப் வீர வணக்கம் செலுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை அமெரிக்கா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ அந்த காட்சிகளையும் பாருங்கள். இது தொடர்ச்சியாக அமெரிக்க விமானங்கள் பறக்கக்கூடிய நிலை. அதற்கு பிறகு அது அட்டாக் செய்யப்பட்டு வீழக்கூடிய காட்சிகளும் அரங்கேறும். மொக்ராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடுபாதை, அதில் 16 ஈரானிய இராணுவ போக்குவரத்து விமானங்கள் அழிக்கப்பட்டது. நல்லா கேட்டுக்கோங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் அடி விழுகுதுன்னு இல்லை, போர்னா எல்லாருக்கும் தான் அடி. அதில் ஈரானுக்கு 16 விமானங்கள் ஒரே நேரத்தில் சேதமாயிருக்கு அப்படிங்கிறது தான் ஷாக்கான ஒரு ரிப்போர்ட். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஸ்புல்லாவுக்கு பணத்தை அனுப்புறதுக்காக விமானத்தில் டைரக்டாக அனுப்பிச்சிருக்காங்க. அதில் சரக்கு விமானங்களுக்குள்ளேயே என்ன இன்செர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயுதங்களும் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது ஹவுதிகளுக்கும் இதே விமானங்கள் மூலியமாக ஆயுதம் போயிட்டு தான் இருந்தது. இப்போது அதை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. அதில் ஐஆர்ஜிசிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு 16 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதனுடைய காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே 16 விமானங்களும் ஒரே லொக்கேஷன்லேயே நிப்பாட்டப்பட்டது. எல்லாம் சதறி கிடக்கா விமானங்கள். இதுக்கு முன்னாடி அதோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு சேட்டலைட் வியூவில் பாருங்கள். இது எல்லாமே அந்த 16 விமானங்களுமே இருந்தது. அதற்கு பிறகு அது துவம்சமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் போய் அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு பேக் ஃபயராக கொடுத்துருக்கு. $100 கடந்தது கச்சா எண்ணெயினுடைய ரேட். உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை பேரல் ஒன்றுக்கு $100 கடந்திருக்கு. $125 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்மோஸ் நீரிணையை மூடியதால், எங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுனால உலகத்தினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு. இப்போ கச்சா எண்ணெயுடைய ரேட்டு வந்து 18% உயர்ந்து $110 வரைக்கும் போயிருக்கு. லேட்டஸ்டாக ஜஸ்ட் நாவ் இப்போ வரைக்குமே அந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் சோகமாக இருக்காரா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் அடுத்தடுத்து சொல்கிறேன். ட்ரம்ப்புக்கான ஆப்பு தான் இது. மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அதாவது யூகே, நீங்கள் இப்போ லண்டனில் இருக்கீங்க அப்படின்னா இது எந்த பெட்ரோல் பங்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய காட்சிகள், அங்கே கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இந்த வீடியோக்களை எடுத்து அனுப்புகிறாங்க. இந்த காட்சிகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கார் வச்சுருக்கேன், காசு வச்சுருக்கேன், ஆனால் பெட்ரோல் பங்கில் போயிட்டு டீசலோ பெட்ரோலோ இல்லை கேஸோ ஃபில்லப் பண்ணுறதுக்காக போகும்போது இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்களாம். ஏன்? அதை பூரா வந்து செயற்கையான ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி அதிக விலைக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கேஸோட ஷார்ட்டேஜ் வரும்போது ரேட் அதிகமாக கொடுத்து விற்கலாம் அப்படிங்கிற அந்த டெண்டன்சியும் இப்போ ஓனர்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஓனர் ஸ்ட்ராட்டஜி, சரியா? செயற்கையான தட்டுப்பாடு, ரைட்டு. துரோகத்தினுடைய பெரிய உணர்வை இப்போது ஈரானியங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சவுதி அரேபியா அரசு வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பட் கத்தாருடைய பிரதமர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆபத்து வந்து காத்திருக்குங்கிறது தெரியுது. ஈரான் பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை குறி வச்சு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தல அடுத்து பஹ்ரைன், சவுதி அரேபியா, அதுக்கு பிறகு யுஏஇ, இந்த நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான், யாரு? பிரதமர், கத்தாருடைய பிரதமர் இப்போ வருத்தப்பட்டு எங்களுடைய நண்பர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பெரிய போட்டியா அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட்டு செய்திகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஈரான் துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு தான் வருத்தப்படுறாரு. ட்ரோன்கள் கொண்ட மேற்கு எல்லைகளுக்கு அருகில் ஸ்பை ரேடார் மீது ஈரான் வந்து குண்டு வீசுது. தஸ்னீம் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி. இது தொடர்பாக சில ஃபுட்டேஜையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறது பில்டிங் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதைத்தான் அந்த காட்சிகள் வந்து நமக்கு சொல்லுது. இப்படி தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் ஒரு புறம் ஈரானுக்கு நெகட்டிவாக போய் முடியுது, ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்குது. அரசு ஊழியர்கள் சவுதி அரேபியாவை விட்டு உடனே வெளியேறுங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து இப்போ உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கார். போற முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த நெதன்யாகுவினுடைய முடிவுக்காக நான் காத்திருக்கிறேன். பரஸ்பர ஒப்பந்தம் செய்வதற்கு நெதன்யாகு தயாராக இருந்தால் போரை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோன் காலில் அவர் பேசியிருக்கிறதா செய்தி வெளியாகுது. இதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எங்கிருந்து வெளில வருது? இஸ்ரேல்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு செய்தி. தானும் நெதன்யாகுவும் இல்லாதிருந்தால் ஈரான் இஸ்ரேலை முழுவதுமாக அழித்திருக்கும். நாங்கள் 2 லீடர்ஸ், பெரிய லீடர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த வாரில் இன்ன வரைக்கும் இஸ்ரேலுங்கிற நாடு தப்பி பழச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ லீடர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த போரை எப்படியாவது நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய், உங்களால் தானடா இந்த போரை நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாரும் சிரமப்படுறதுக்கு காரணமே நீங்கள் 2 பேர் தானையா அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. சரி, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பாப்கோ அப்படிங்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குல்ல, அதில் ஈரானிய ஷாகட் ட்ரோன் பற்றி உங்களுக்கே தெரியும், நிறையா பேசியிருக்கோம். அந்த ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய அளவிலான சேதம் அப்படிங்கிறது பஹ்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். ஸோ இது ஒரு பக்கம், அது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரோட்டோரத்தில் இருந்து போகக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய காட்சி தான். நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் இதை உருவாக்கலை. பஹ்ரைனில் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எடுத்து அனுப்பி அந்த காட்சியை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஐடிஎஃப் சோல்ஜர் ஒருத்தர் உக்காந்த மணியமாக இருக்காரு. அவர் மேலே ஹிஸ்புல்லா வந்து ஒரு அதிநவீன தாக்குதல் நடத்தி அந்த ஐடிஎஃப் வீரரை கொண்டுட்டாங்க. அவ்வளோதான் இந்த இமேஜில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம், இல்லை வருத்தப்படலாம், ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே உங்களுக்கு சொந்தமானது. சரி, ரைட்டு, ஓகே, முடிஞ்சிருச்சு. ஆளை தூக்கிட்டாங்க அந்த வீடியோவில். ட்ரம்ப் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு பற்றி சர்ச்சையான சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். அது அவருக்கு அசிங்கம் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. சரி, சிறிய விலை உயர்வு தான் இது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அமைதிக்காக, இங்கே அமைதிங்கிற ஒரு வார்த்தைக்காக இதை நீங்கள் பொறுத்துக்கணும்.
எதுக்காக? இது அமைதியா? ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போகிறதுக்கு காரணம் நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது அமைதிக்காக இந்த போரை நடத்துறீங்களா? ஆயிலுக்காக நடத்துகிறேன்னு சொல்லுங்கள், அதை வேணால் ஏற்றுக்கலாம். என் முடிவை எதிர்ப்பவர்கள் முட்டாள்கள். சரி, நம்மளெல்லாம் முட்டாள்னு சொல்கிறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்குது, நம்மளை முட்டாள்னு சொல்லுவார். நம்மெல்லாம் சேர்ந்து அவரை எப்படி திட்ட முடியும்? கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, பதிவு போடுங்க. இன்னும் செய்தி முடியல. ட்ரம்ப் வந்து பேசிட்டாரு, ஆனால் அதுக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிலிப்பைன்ஸில் ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் ஒன்றா சேர்ந்து போலீஸ்காரங்களாம் தள்ளி விட்டுட்டு இந்த நாடு எங்களுக்கு அநீதி இழைத்து கொண்டிருக்கிறது, ஒரு பெட்ரோலையும் டீசலையும் கொடுக்கறதுக்கு கூட வக்கு இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் எதுக்கு இருக்கீங்க ஆட்சியாளர்கள்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் போராட்ட களத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம். அங்கே பிலிப்பைன்ஸில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் நீங்களும் நானும் பெட்ரோல் கேட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித்தின் 15 to 30 டேஸுக்குள்ள இதே மாதிரியான ப்ராப்ளத்தை ஏடிஎம் வாசல்ல மோடி எப்படி நிற்க வச்சு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நம்மளை அலைய வச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வாகனங்கள் வைத்திருக்கலாம், அதில் போடக்கூடிய எரிபொருள் அப்படிங்கிறது இல்லாம ஒட்டுமொத்த நாடும் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்தால் ஏற்படும். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உலகளாவிய அளவில் எதிர்ப்பு தொடங்கியிருக்கு. எரிபொருள் விலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால பிலிப்பைன்ஸினுடைய மணிலா அப்படிங்கிற இடத்துல வன்முறை போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. மேற்கத்திய ஆணவத்திற்கு உலகம் இப்போது பதிலடி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. ஏகாதிபத்தியத்திற்கான சவுக்கடி அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கலாம்? 2 நபர்களுக்கு கொடுக்கலாம். அந்த நபர்கள் தான் உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்திகள், நெதன்யாகு, ட்ரம்ப் அவர்கள். இந்த 2 பேரும் வாழ வேண்டும் ஐயா. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.